காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 மார்ச் 5ஆம் தேதி மகாத்மா காந்தி மற்றும் லார்ட் இர்வின் இந்தியா விடுவிப்பு இயக்கத்தில் ஒரு முக்கிய கட்டத்தை உருவாக்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இந்த ஒப்பந்தம் இந்திய விடுதலைப் போரில் ஒரு முக்கியமான திருப்பத்தை குறிக்கிறது. ஏனெனில் இது போராட்டங்களை திசை மாற்றி இரு தரப்புகளின் நட்புறவுகளுக்கு வழிவகுக்கப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தில் காந்தி மற்றும் இர்வின் இருவரும் சில முக்கிய விதிகளை ஒப்புக்கொண்டனர். அதன் மூலம் இந்தியாவில் குடியரசு அமைப்புகளுக்கு முன்னேற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய குறிக்கோளில் ஒன்று இந்தியாவில் சிவிலிய அமைதி போராட்டத்தை மெல்ல முடக்குவது. காந்தி முதலில் 1930ஆம் ஆண்டு உப்பு கட்டுப்பாட்டை எதிர்த்து பொது எதிர்ப்பு இயக்கத்தை ஆரம்பித்தார். இது காந்தியின் இயக்கத்தின் மிக முக்கியமான செயலாகும். ஆனால் போராட்டங்கள் மிகவும் தீவிரமானதாக மாறியதால் இது முடிவிற்கு வந்து தற்காலிகமாக இருதரப்புகளும் ஒப்பந்தம் செய்து போராட்டங்களை நிறுத்துவதற்கான வழியை எடுக்க உதவியது. ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்களில் ஒன்று இருவரும் இந்தியாவில் சமாதானத்துக்கு வழிவகுக்க ஒப்பந்தம் செய்தனர். இது அரசு மற்றும் காங்கிரஸ் இடையே பேசுவதை தூண்டும் ஒரு புதிய முயற்சியாக கருதப்பட்டது. காந்தி இந்த ஒப்பந்தத்தை கையெழுத்திட்ட பிறகு அவரின் அடிப்படையான கோரிக்கைகளை ஆங்கில அரசிடம் மீண்டும் எடுத்துரைக்கும் வாய்ப்பை பெற்றார். இர்வின் இந்த ஒப்பந்தத்தில் இந்திய மக்களுக்கு சில விடுதலை கொடுப்பதாகவும் பல அரசியல் கைதிகளை விடுவிக்கும் என்ற உறுதிமொழியையும் அளித்தார். இதில் குறிப்பாக இந்திய அரசின் உற்பத்தியின் மீது வருமானம் குறைக்கவும், உப்பு கட்டுப்பாட்டை நீக்கவும், சில முக்கியமான சுதந்திரங்களை வழங்கவும் ஒப்பந்தத்தில் ஷரத்துகள் இடம்பெற்றிருந்தது. இந்த ஒப்பந்தம் ஒரு இடையூறு என்றாலும் இந்தியாவின் அரசியல் அமைப்பில் சில மேம்பாடுகளை கொண்டு வந்தது. அதுவே காந்தி மற்றும் அவரின் ஆதரவாளர்களுக்கு அவர்களின் அடுத்தடுத்த நடவடிக்கைகளை திட்டமிட உதவியது. இது இந்திய விடுதலை இயக்கத்திற்கு மத்தியில் சாதனையாக இருந்தது. ஏனெனில் அரசின் ஆட்சியை கையில் எடுத்துக் கொள்ளும் வழியை காட்டியது. இந்த ஒப்பந்தத்தை கையெழுத்திடுவதன் மூலம் காந்தி மற்றும் இர்வின் சில முக்கியமான பங்களிப்புகளை வழிநடத்தினர். ஆனால் இது முழுமையான விடுதலைக்கான ஒரு தீர்வு அல்ல. இது போராட்டத்திற்கு இடைவேளையை அளிக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் முக்கியமாக இந்தியாவில் அரசியல் பேசுதலுக்கான முறைகளை திறப்பதற்கான வாய்ப்பளித்தது. இந்த ஒப்பந்தத்தின் ஒரு முக்கிய கோணமாக காந்தியின் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. ஆனால் அதன் வழியில் பிரிந்த மக்களின் கோரிக்கைகள் மற்றும் எதிர்கால தீர்வுகளுக்கான உரையாடலுக்கு வழிவகுக்கப்பட்டது.